வேலைன்னு வந்துட்டா சகல கலை அப்படின்ற மாதிரி காலையில் எழுந்திரிக்கணும், வீடு பெருக்கணும், சாமான் தேய்க்கணும், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், இதுக்கு நடுவில் பசங்களை குளிப்பாட்டணும், திருப்பி ஆஃப்டர்நூன் லன்ச் ரெடி பண்ணணும், துணி துவைக்கணும், இதில் வேறு அவங்களுக்கு டேஸ்டியாக செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் ஈவினிங் மீல்ஸ் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் நைட்டுக்கு வேறு டின்னர் ரெடி பண்ணணும். இதுக்கு நடுவில் இவங்களுக்கு 3 வேளையும் ஊட்டணும். ஹஸ்பண்டுன்றது எங்கே போவார்னே நமக்கு தெரியாது, சப்ஜெக்ட்லேயே இருக்க மாட்டார். டியூஷன் கூப்பிட்டு போய் விடணும், எல்லாமே சிங்கிள் விமனாக ஹேண்டில் பண்ணோம். சாப்பிட்ற 3 வேளை சாப்பாட்டுக்காக இவ்வளோலாம் கஷ்டப்படணுமா? ஆயம்மா வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் நினைக்கும் போது தான் அம்மா வீட்லேயே இருந்துடலாமோ அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, இங்கே தான் வந்தாகணும். இங்கே வந்தால் அடி வாங்கணும், மிதி வாங்கணும், இதுக்கு நடுவில் அவங்க பசங்க தூங்கலைன்னு வேறு திட்டு வாங்கணும். எங்கள் வீட்டில் ஆஃப்டர்நூன் சாப்பாடு ரசம், முட்டை போட்டு அவரைக்காய் பொரியல், இதுதான். ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பட்டாணி போட்டு குருமா மாதிரி வச்சு கொடுத்தேன், சாப்பிட்டுட்டான். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கான சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.